நான் தேவகோட்டை மாணிக்கவாச பள்ளியில் 8ஆம் படிக்கிறேன். சார் வந்து சொல்லியிருந்தாங்க, தீத்தொண்டு வார விழா அப்படின்னா வந்து முன்னாடி வந்து யாருக்கு வந்து தீ விபத்தால வந்து இறந்தா வீரமரணம் அடைஞ்சாலும் வந்து அவங்க நினைவாக வந்து கொண்டாடதான் வந்து இந்த விழா. இது வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து இந்த விழா வந்து நடக்கும் அப்படின்னு சார் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தீ வந்து மனிதர்களுக்கு வந்து அதிக நன்மைகளுக்கு தான் பயன்படுது. அதை நம்ம வந்து அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து கையாண்டோம்னா வந்து அது வந்து நன்மைகளுக்கு பயன்படும். அதுவே நம்ம வந்து அசால்ட்டாக இருந்தோம் அப்படின்னா வந்து அது மூலமாக வந்து உயிரிழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் சொல்லியிருந்தாங்க, இப்போ வந்து எண்ணெய் மூலமாக வந்து பற்றிக்கிற தீயை வந்து நம்ம வந்து நெருப்பால் வருது பற்றிக்கிற நெருப்பை வந்து நம்ம வந்து தண்ணியால் வந்து அணைக்க முடியாது. அதே மாதிரி வந்து மின்சாரத்தால் பற்றிக்கிற நெருப்பை வந்து தண்ணியால் அணைக்க முடியாது. அது வந்து நமக்கே வந்து உயிர் பாதிப்பு வரும். அப்படி இது எண்ணெயில் வந்து பற்றிக்கிட்ட வந்து நெருப்பை வந்து நம்ம எப்படி அணைக்கணும்னா வந்து ஒரு சாக்கு எடுத்து அது மேலே வந்து போட்டு அது மேலே போட்டோம்னா வந்து அதுவே அணைஞ்சிடும். ஏன்னா வந்து எரியறதுக்கு தேவையான வந்து காற்று தான் முக்கியம். அந்த காற்று மொத்தம் 3 பொருட்கள் இருக்கு. 3 பொருட்கள் ஒன்று இல்லைன்னா கூட வந்து அந்த நெருப்பு வந்து எரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து காற்று இல்லாதனால வந்து அந்த நெருப்பு வந்து அணைஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்து மண்ணை போட்டு வந்து நம்ம வந்து அதை வந்து அணைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் மேலே வந்து தீ பட்டுருச்சு அப்படின்னா வந்து முதல் வேலையாக நம்ம வந்து தண்ணி தான் வந்து அவங்க மேலே வந்து ஊற்றலாம். வேறு எதாவது இங்கு மாவு அதெல்லாம் வந்து எதுவும் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சார் வந்து சொல்லியிருந்தாங்க. சார் சொன்ன வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து நிறையா விஷயம் வந்து இப்போ யாருக்காவது வந்து யாருக்காவது காலில் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து அவங்கள வந்து எப்படி காப்பாற்றணும், அப்புறம் வந்து ஒருத்தர் முடியலன்னா வந்து அவங்களாம் எப்படி காப்பாற்றணும், அந்த மாதிரி வழிமுறைகள்லாம் வந்து சார் வந்து சொல்லியிருந்தாங்க. சார் வந்து அதை வந்து நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. மாணிக்கவாசகம் நடுநிலைப்பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். தீத்தொண்டு வாரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஏன் கொண்டாடுறோம்னா, நம்மளோட தாத்தா பாட்டி நம்மளோட முன்னோர்கள்லாம் இறந்து போயிட்டா அவங்கள வந்து நம்ம வந்து கடவுளாக கும்பிடுவோம். அது மாதிரி வந்து தீயணைப்பு துறையில வந்து இறந்து போனவங்க வந்து நினைவு நாளை வந்து இந்த வாரத்தை வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் சொல்லியிருந்தாங்க, 1947 வந்து இந்தியா வந்து சுதந்திரம் அடைந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்மளை ஆங்கிலேயர்கள் தான் ஆட்சி செஞ்சாங்க அதுவும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் சொல்லியிருந்தாங்க, தீ வந்து அவசியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சமைக்கும் போது வந்து இறுக்கமான ஆடைகள்லாம் வந்து போட்டுக்க கூடாது, நம்ம வந்து பருத்தி ஆடைகள் தான் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒருத்தருக்கு வந்து அடிபட்டுச்சுன்னா அவங்கள வந்து எப்படி ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டிட்டு போறது, அதுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ்லாம் செஞ்சு காட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் வந்து யாருக்கு அடிபட்டாலுமே அவங்களுக்கு வந்து உதவி செய்யணும், நம்மளால முடிஞ்ச உதவி எல்லாருக்குமே செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து காவல்துறை, அப்புறம் வந்து தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை இவங்க 3 துறையும் வந்து ஒன்னா இணைந்து வந்து 112 இந்த நம்பர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு எந்த அவசியமா இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து சார் வந்து இந்த வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சார் சொல்லியிருந்ததெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப புரிஞ்சிருந்துச்சு. சார் வந்ததுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.